இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6 9 மற்றும் 10 வசனங்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமாக ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அதில் 1600 அறைகள் இருந்தன. அந்த ஹோட்டலின் வாடகை குறைவாகவும் அது முக்கிய இடத்தில் இருந்தபடியினாலும் விபச்சாரம் அந்த ஹோட்டலில் தலைவிரித்தாடியது. ஒவ்வொரு அறையும் ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த ஹோட்டலில் சுமார் 2000 பேர் வேலையில் இருந்தார்கள். பணம் குவிந்தது. இந்த தருணத்தில் அந்த தொழிலதிபர் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். தன் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். விபச்சாரம் தன் ஹோட்டலில் இருந்து முற்றிலுமாக மாற வேண்டும் என முடிவு செய்தார். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் பழைய பாவமான காரியங்கள் மாறி புதிய சிருஷ்டியாக மாறினார். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்கிற ஆத்தும பாரமும் அவருக்கு உண்டாயிற்று. அதன்படி அவர் 40 போதகர்களை தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் அமர்த்தினார். அவர்களிடம் தன்னுடைய ஹோட்டலில் வரும் பாவத்தில் இருப்பவர்களிடம் பேச வேண்டும், அவர்கள் சபித்தால் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களோடு கூட சாப்பிட வேண்டும், அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த காரியங்கள் செய்து கொஞ்ச காலத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டாம் என்று கூறினார். அதன்படி போதகர்கள் நடந்து கொண்ட போது அந்த ஹோட்டலில் வேலை செய்த 2000 பேர்களும் ரட்சிக்கப்பட்டனர். ஹோட்டலின் வாடகையை உயர்த்திய போது விபச்சாரிகளால் அதை கொடுக்க முடியாமற் போனது. அதனால் பாவ காரியங்கள் அந்த ஹோட்டலில் நிறுத்தப்பட்டது. அந்த 2 ஆண்டுகளுக்குள் அந்த ஹோட்டலுக்கு வந்த 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம், இதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் உண்மையான மாறுதல். ஒரு தனிப்பட்ட மனிதன் உண்மையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு நிற்கும் போது அவரை கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மோடு நின்றுவிடக்கூடாது. நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னாலும் நமக்குள் உண்டாகும் பாவ காரியங்களை விட்டு விட்டு வெளிவருவதற்கே நம் வாழ்நாளெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யம் பூமியில் வருவதற்கும் அவருடைய சித்தம் நிறைவேறவும் நம்மால் இயன்றதை நாம் செய்யத்தான் வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சவுல் என்கிற பவுல் கேட்டது போல அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பவுலை போல நம்மையும் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றுவார். நாம் வேலை செய்யும் இடங்களில், நாம் செல்லும் இடங்களில் கர்த்தருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதற்கு ஒரு வாய்க்காலாக இருப்போம். அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வருபவர்களாக மாறுவோம். உண்மையாகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், நாம் வேலை செய்யும் இடங்களிலும் கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட்டால் இந்த பூவுலகே ஒரு குட்டி பரலோகமாகவே மாறிவிடும். தேவ சித்தம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு நின்று விடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர தேவ சித்தத்தை கர்த்தாவே செய்து கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே உம்மண்டை கொண்டு வருவதற்கு அப்பா அவர்களை ஒரு வாய்க்காலாக என் தேவனீர் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.